ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அவ்வளவுதான், பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு, கூட்டத்தை கலைங்க அப்படின்னு பாமகவில் சொல்லிட்டு வராங்க. இனிமே தாண்டா இருக்கு பாமகவோட ஆட்டம் வந்து எலெக்ஷன்ல அப்படின்னு நிர்வாகிகள்லாம் இப்போ மனசுலேருந்து சந்தோஷமா பதிவுகள்லாம் போட்டு வரதை பார்க்க முடியுது. அதற்கு காரணமாக நிறைய விஷயங்கள் பேசப்படுது. குறிப்பாக தந்தை மகன் இணைய போறாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் கிசுகிசுக்கப்பட்டே வருது. அதனுடைய பின்னணி சமீபத்தில் நடந்த 2-3 இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அந்த விஷயங்கள்ல என்னங்கிறத விரிவாக பேசுவோம். அதற்கு பின்னணியில் நிறைய காரணங்கள் சொல்லப்படுது, அதையும் பார்ப்போம். அதே மாதிரி அந்த விஜயோட காங்கிரஸ் கூட்டணி சேரப்போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு வாதம், அந்த ஒரு ஊகத்துக்கு நிறைய வலு சேர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. அதற்கு பின்னணியிலையும் பல காரணங்கள் கோர்த்து சொல்லப்படுது, அதையும் விரிவா பேசலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம். வணக்கம். பாமகவுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த அதிகார மோதல் தான் ஒரு வகையில பார்க்கும்போது முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற கேள்வி எப்படி கிளம்புச்சு அப்படின்னா, இன்னைக்கு அன்புமணி வந்து அவங்களோட அம்மாவை பார்த்திருக்காரு இல்லையா, அந்த ஒரு சந்திப்பு என்பது ஒரு சமாதான அம்மாவை பார்க்கறது கூட செய்தி ஆகுது பாருங்க. செய்தி அம்மா தானே, அவர் தானே பார்க்கணும், அதெல்லாம் செய்தி ஆகுது இல்ல. இந்த ஒரு முக்கியமான டைம்ல பார்த்திருக்காருல்ல, அதாவது ராமதாஸ் குடும்பத்திற்கும் அன்புமணி குடும்பத்திற்கும் உள்ள பெரிய விரிசல் போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு மோதல் போக்கு இருக்கிற சமயத்துல பாட்டில விட்டு அம்மாவை அடிச்சாருன்னு அப்பாவே சொன்ன சமயத்துல அவங்களே வந்து அன்புமணியை பார்த்திருக்காங்க. இந்த பனையூர்லதான் சந்திப்பு நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பரபரப்பான ஏரியாவை மாறிட்டு இருக்கு அரசியல்ல. ஆமா, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சமாதான படலம் கூடி வருது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அங்க நேச்சுரலா எழும் இல்லையா. அதுக்கு கட்சி நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. இதெல்லாமே பார்க்கும்போது நிச்சயமா வந்து 2 பேரும் சேர்ந்து கூடிய சீக்கிரம் சேர்ந்து வந்துருவாங்க. ஏன்னா இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. இதுக்கு மேல இப்படி 2 பேரும் தொடர்ந்து மோதல் போ கடைபிடிச்சாங்க அப்படின்னா கட்சியோட எதிர்காலத்துக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில 2 பேரும் சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொன்னாலும் 2 முக்கியமான காரணம் சொல்லப்படுது. ஒன்னு, எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, இன்னமும் ஆளுக்கு ஒரு திசையில முறுக்கிட்டு இருந்தா யாருமே கப்பல் கரை சேராது, அந்த ஒரு பிரச்சனை. வேற வழி இல்லாம அன்புமணி இறங்கி வந்துட்டாரு. 2வது, அன்புமணி டெல்லிக்கு போனப்ப நிறைய விஷயங்கள் அங்க பேசினாரு. அங்க வந்து மத்திய உள்துறை அமைச்சர் கூட அமித்ஷா வரைக்கும் சந்திக்கிறதுக்கான எல்லா காய்களையும் நகர்த்தினாரு. ஆனா அங்கிருந்து அவருக்கு என்ன மெசேஜ் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, இங்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா நீங்க தனித்து வந்து நின்னாலுமே உங்க சமூக வாக்குகள் அப்படிங்கிறது பெரியவருக்கு தான் போகும், உங்களுக்கு வராதுங்கிறதா கள்ள நிலவரம். நீங்க சொல்ல முடியுமா தனித்து ஒரு கட்சி தொடங்கினா கூட உங்களால அது பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்டாங்க. இவரும் தனித்து கட்சி தொடங்கலாங்கிற ஐடியாலாம் இருந்தார். ஆனா அதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு எழல. அது மட்டும் இல்லாம அப்பாவை எதிர்த்துக்கிட்டு இவரால் அரசியல களம் காண முடியாது, அவர் விமர்சிக்கவும் முடியாது. அப்படிங்கிற நேரத்துல வேற வழி இல்லாம சரண்டர் ஆயிடுவோம் அப்படிங்கிற உக்தியை கையில் எடுத்துட்டாரு. அதனாலதான் இப்ப நேற்று நடந்த முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த ஏ.கே. மூர்த்தியோட இல்ல திருமண விழாவில் ஜி.கே. மணியை சந்திச்சு, பாமகவின் கௌரவ தலைவராக இருந்தவர் இருக்கிறவர், அவரை சந்திச்சு அன்புமணி ராமதாஸ் கைகுலுக்கி சிரிச்சு பேசிட்டு இருந்தார். அன்புமணி ராமதாஸ் நடத்தின எந்த ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கும் அவர் வரவே இல்லை. அரசியல் நிகழ்ச்சி, இப்ப ராமதாஸுக்கு எதிராக அவர் போட்ட மீட்டிங் எதுக்குமே ஜி.கே. மணி கலந்துக்கல. அவர் கைகுலுக்கி பேசினாரா. இன்னைக்கு அவங்க அம்மா வந்து பனையூரில் இருக்கக்கூடிய அன்புமணி வீட்டுக்கே வந்திருக்காங்க. அங்க அன்புமணி ராமதாஸ், மனைவி சௌமியா எல்லாரும் ஆற தழுவி அவங்க அம்மாவை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி, அதாவது இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அன்புமணி ராமதாஸ் வந்து தாயை அடிக்க பாய்ந்தார் அப்படின்லாம் ராமதாஸ் சொல்லி ஒரு பெரிய டேமேஜ் ஏற்படுத்திட்டாரு இல்லையா. அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் அன்புமணி குடும்பத்தோடு அதை பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம சௌமியா கண்ணீர் மழுக அவங்கள கட்டிப்பிடிச்சாங்க, அந்த வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு. இதுல அன்புமணிக்கு 2 ஆப்ஷனுமே வேலை செய்யாதனாலதான் 3வதாக சரண்டர் ஆப்ஷனுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல வர நீங்க சொன்னது போல ஒரு வழி இல்ல. ராமதாஸ் வந்து விடாப்படியே நிக்கிறார். நான் தான் தலைவரா இருப்பேன், நீங்க வந்து செயல் தலைவரோ இல்ல வந்து எனக்கு கீழே செயல்படுற மாதிரி அப்படின்னா காம்ப்ரமைஸ் ஏத்துக்கலாம், அப்படி இல்ல அப்படின்னா அது வரைக்கும் காம்ப்ரமைஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு ராமதாஸ் உறுதியா நிக்கிறார். ஆனா ஒரு பக்கம் அன்புமணி வந்து சரண்டர் ஆகிறதுக்கு முடிவு எடுத்தாலுமே வெளிப்படையா வந்து அதை பத்தி இன்னும் அறிவிக்கல இல்லையா. இன்னொரு பக்கம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாமக யாரோட கூட்டணி சேர போறாங்க, இன்னொன்னு அந்த கூட்டணி கட்சி தலைமை இருக்கும்ல, அந்த தலைமையை வந்து யாரை வந்து அங்கீகரிக்க போறாங்க, அது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா அன்புமணியோட ஐடியா எப்படி இருக்கு அப்படின்னா, பாஜகவோட கூட்டணி தான் அவர் விரும்பிட்டு இருக்காரு. அதனால பாஜகவோட சேர்ந்து இல்லாம எப்படியாச்சும் பாஜகவோட சேர்ந்துட்டோம் அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் ஏதோ ஒரு எம்பி பதவி கிடைக்கும், அதுல இருந்து மத்திய அமைச்சர் ஆகலாம்னு சொல்லிட்டு அவரோட கனவு திட்டம். இப்படிதாங்க போன வருஷம் 5 வருஷம் அப்படிதான் இருந்தார், 6 வருஷம். இப்படி இருந்தாலும் ஒரு வழி இல்ல, ஏதோ ஒரு பக்கம் ஒரு கனவு இருக்கும் இல்லையா. சரி இப்படியே போயிட்டா அப்படின்னா அரசியல் எதிர்காலம் இல்ல வேணும், அரசியல் எதிர்காலத்துக்கு
இருக்கிறதுக்கு ஏதோ பதவி வேணும்ல. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி இங்க அவர் டெல்லியில எப்படி மத்திய அமைச்சர்கள் சந்திக்க மறுத்தாங்களோ அந்த மாதிரி இங்க எடப்பாடி பழனிசாமி அன்புமணியை சந்திக்க மறுத்ததாக தகவல்கள் எல்லாம் வெளியானுச்சு. இவர் வந்த உடனே இவரை சந்திச்சு நம்ம அதன் மூலமா ஒரு அரசியல் பண்ணலாம்னு அன்புமணி பிளான் போட்டார். ஆனா உள்ளுக்குள்ள கட்சி பிரச்சனை நிறைய இருக்கு, நம்ம தலையிட வேணாம்னு எடப்பாடியே ஒதுங்கி நின்னுட்டார் இந்த விஷயம். இதுல என்ன அப்படின்னா இதுலதான் ராமதாஸோட நீங்க ட்ரிக்க கவனிக்கணும். அதாவது இந்த அதிகார மோதல் என்பது கட்சிக்குள்ள பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதையும் தாண்டி யாரோட தலைமை வந்து அங்கீகரிக்கப்பட போகுது, ஆப்வியஸா வந்து பாமகவால தனித்து நிற்க முடியாத ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா எல்லா சட்டமன்ற தேர்தல்களும் பொதுவாகவே கூட்டணியோட தான் போட்டிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி இருக்கிற சமயத்துல இப்ப 2 பேருமே பிரிஞ்சு நின்னோம் அப்படின்னா கட்சிக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். அப்படி இருக்கிற சமயத்துல யாரோட தலைமையை வந்து கூட்டணி அங்கீகரிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அன்புமணியை விட ராமதாஸ் கொஞ்சம் முந்திட்டு வராருன்னு சொல்றாங்க. குறிப்பா வந்து ராமதாஸ் இப்போ அதிமுக பேச ஆரம்பிச்சிருக்காரு போல. ஏன்னா அன்புமணி விட்டோம் அப்படின்னா அவர் டைரக்டா பாஜக பேசி அவர் செல்வாக்கு ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அங்கீகாரம் போயிடும். அவரோட தலைமையில தான் பாமக வராங்கன்னு சொல்லிட்டு அங்கீகாரம் அங்க போயிருச்சு அப்படின்னா ராமதாஸ் பெரிய பாதிப்பாயிடும். ஆனால் ராமதாஸ் வந்து அன்புமணியை முந்தி கொண்டு அதிமுக இடத்துல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க, நம்ம வந்து அதிமுக ஃபர்ஸ்ட் போய் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம மூலியமா கூட்டணி வந்த மாதிரி இருக்கும், நம்மளோட தலைமைக்கு பாமக அதிமுக ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருக்கும், பாமகவோட தலைவரை நான் தான் இருக்கேன், என்னோட தலைமையில தான் பாமக வந்து அதிமுக கூட்டணி போட்டிருக்கு அப்படின்ற அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ராமதாஸ் வந்து அன்புமணி ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்காரு. என்னதான் ஒரு பக்கம் அன்புமணி சரண்டர் ஆனாலும் குடும்பத்துக்குள்ள சரண்டர் ஆயிட்டாரு, அது வந்து நம்ம மறுக்க முடியாது. ஆனா அரசியல் ரீதியா தந்தையோட சரண்டர் ஆவாரா, இன்னும் வந்து முறுக்கிட்டு தான் நிற்பாரா, ராமதாஸ் வந்து இப்படி ஹேண்டில் பண்ணுவார் வந்து வரக்கூடிய நாட்கள் தான் தெரியும். இல்ல ராமதாஸ் இதற்கு பதிலும் கொடுத்திருக்காரு. பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, சந்தோஷமா இருக்கு இப்ப வந்து இல்ல அன்புமணி வந்து தாயாரை சந்திச்சிருக்காங்களே அப்படின்னு கேட்டப்ப அன்புமணியும் அவங்க அம்மாவை சந்திக்கலாம், அம்மா அன்புமணி சந்திக்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு அவரும் கடந்து போயிருக்காரு. அதற்கடுத்து இன்னொரு 4 நாட்கள்ல நல்ல செய்தி வருங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. 4 நாட்கள்ல பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன்லயும் ஒரு பேசியிருக்காரு. இது வந்து பாமக தொண்டர்களுக்கு புதிய ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்ன அப்படின்னா, சில தினங்களுக்கு முன்பு, அதாவது என்னைக்கு வந்து ராமதாஸ் என்னுடைய பேரை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது, வேணா அன்புமணி ஆறுன்னு போட்டுக்கோ, இனிஷியல் போட்டுக்கோ, அன்புமணி ராமதாஸ்ன்னு சொல்லாதுன்னு சொன்னாரோ, அன்று இரவு அப்பா ஊர்ல இல்ல கும்பகோணத்துல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்புமணி ராமதாஸ் தைலாபுரத்துக்கு போய் தாயாரை சந்திச்சாரு இல்லையா. அவங்கள சந்திச்சும் பொழுது 2 பேருக்கும் பெரிய ஒரு கண்ணீர், ஒரு 2 பேருக்குமே கண்ணீர் முட்டிக்கிட்டு வந்துச்சு. 2 பேருமே தங்களது மன பாரங்களை இறக்கி வச்சு மனம் விட்டு பேசினதாக தகவல் சொல்லப்பட்டுச்சு. அதுல அம்மா கையாலே சமைச்சு அன்புமணிக்கு போட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. அதற்கு அப்புறம் தான் இந்த திருப்பங்கள்லாம் நடக்குது. எங்க வந்து மெயினான ஒரு இடத்துக்கு போய் என்ன பண்ணுமோ அது பண்ணிட்டாரு, அம்மா கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு, அம்மாவின் பாசத்துக்கு மீறி எதுவும் கிடையாது, அம்மாவால அப்பாவையும் வந்து சமாதானப்படுத்த முடியும் அப்படிங்கிற டோன் தான் அப்படியே நம்புறாரு அன்புமணி. ஆனா ராமதாஸ் வந்து கட்சியா மகனான்னு பார்க்கும்போது கட்சி தான் நிக்கிறாரு விடாப்படியா, அப்படி மனைவியா கட்சியான்னு பார்க்கும்போது கட்சின்னு தான் நிப்பாரு. இல்ல இது எல்லாரும் சொல்றாங்க, அதிமுக பொறுத்த வரைக்கும் மகனா கட்சியானா மகன் தான் நிக்கிறாரு, அன்புமணி ராமதாஸ் வந்து கட்சி தான் முக்கியங்கிறாரு அப்படின்னு. ஆனா அப்படி களத்துல அப்படி இல்ல. பாமகல ராமதாஸ் வந்து கட்சி தான் முக்கியம் இருந்தாலும் கட்சி ஒரு பின்னாடி இல்ல, கட்சி முழுக்க அன்புமணி ராமதாஸ் பின்னாடி தான் இருக்கு. அடிப்படையில எல்லா இடத்துலயும் இருக்கிறது அதிகார மோதல் மட்டும்தான். அதுல வந்து கட்சிக்காகலாம் ராமதாஸ் நிக்கிறாருன்னு சொல்றதெல்லாம் எப்படி ஏத்துக்க. இன்னொரு பக்கம் கட்சிக்காக நிக்கிறான்னு சொல்லும் போது கட்சியோட அடிப்படையான சப்போர்ட் பேஸ் இருக்குல்ல, அதுக்காக வந்து ராமதாஸ் நிக்கிறார். இப்ப நிர்வாகிகள் வந்து அன்புமணி பின்னாடி நிக்கலாம், ஆனா இதுவரைக்கும் கட்சிக்கு பின்னாடி இருந்த வாக்காளர்கள் ஆகட்டும், அந்த சமுதாய மக்கள் ஆகட்டும், எல்லாருமே ராமதாஸ் பின்னாடி நிக்கிறாங்க இல்லையா. நிர்வாகிகள் வந்து இன்னைக்கு கட்சி தான் முக்கியம் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் வந்து தலைவர்னு போட்டிருக்காரு, செயல் தலைவர்னு சொல்றாரு இல்லையா. அதுக்கு பதிலா ஜி.கே. மணியோ வேற யாரையோ ஒரு பொறுப்புல வச்சாதான் கட்சி முக்கியம் வராருன்னு சொல்ல முடியும். எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனை கடைசியா வாரிசுல தான் வந்து முடியும். கடைசியா அந்த கட்சி ஓவர்டேக் பண்ண போது அன்புமணி ராமதாஸ் தான். அந்த இதுல வந்து மாற்று கருத்து. ராமதாஸோட கருத்து என்னவா இருக்குன்னா, அவசரப்படாத. என்ன பிரச்சனை அப்படின்னா ராமதாஸையே மீறி அன்புமணி செயல்படுறாரு சில இடத்துல. ராமதாஸோட பேச்சை கேட்காம அன்புமணி எல்லா முடியும் எடுக்கிறது ராமதாஸ் கோவம் வந்திருக்கு. ஆப்வியஸா நீங்க சொன்ன அல்டிமேட் பாயிண்ட் வந்து வாரிசில் தான் நிக்க போகுது. ஆனா இப்ப வந்து கட்சி நலன் கருதி நான் தலைவரா இருக்கேன்னு சொல்லிட்டு ராமதாஸ் முடிவோடு நிக்கிறார். இப்போ இந்த சில காலத்துக்கு வந்து நான் கட்சியை தலைமையேற்று நடத்துறேன், நீங்க வந்து எனக்கு கீழே செயல்படுற மாதிரி செயல் தலைவரா வந்தீங்க அப்படின்னா காம்ப்ரமைஸ் வரலாம். ஏன்னா அவர் தானே சொல்றாரு, இறுதி மூச்சு நான் தலைவர்னு சொல்லிட்டார் ராமதாஸ், அவரை கட்டண்டேட்டா சொல்லிட்டார். அதனால வந்து அவர் தான் இறுதி வரைக்கும் தலைவர் இருப்பார். அதுக்கப்புறம் அன்புமணி வரலாம். ஆனா அவர் இருக்கிற காலத்துக்கு வரைக்கும் அன்புமணி வந்து செயல் தலைவர் இருந்தார் அப்படின்னா ராமதாஸ் காம்ப்ரமைஸ் தயாரா இருக்கார். ஏன்னா அவர் இருக்கிற வரைக்கும் கட்சியை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுல, தன்னோட அதிகாரத்துக்கு கீழே, தன்னோட ஒரு நோக்கத்துக்காக கட்சியை கொண்டு போகணும்னு நினைக்கிறார் போல ராமதாஸ். அதனால வந்து அன்புமணியை வந்து இப்பயே வந்துட்டோம் அப்படின்னா
அவரோட நோக்கம் வந்து இதுல வந்து பெரிய பாதிப்புக்குள்ளாகும், அவரோட கனவு என்பது பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்ற மாதிரி ராமதாஸ் நினைக்கலாம். அதனால வந்து செயல் தலைவரா வாங்க, இந்த ஒரு போட்டி இருக்கு இல்லையா, கூட்டணியும் திருப்திப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு, வாக்காளரும் திருப்திப்படுத்தணும், கட்சியும் திருப்திப்படுத்தணும் அப்படின்ற பல முனை போட்டி கட்சிக்குள்ள இருக்கிறதுனால ராமதாஸ் பேச்சை கேட்டு அன்புமணி ஒருவேளை காம்ப்ரமைஸ் வந்தா மட்டும்தான் கட்சி வந்து ஒன்னா இணைந்து தேர்தலை சந்திக்கும். அது கூட்டணி போடுறாங்களோ தனித்து நிக்கிறாங்களோ அதான் அவங்களோட கட்சி நிலைப்பாடு. ஆனா ஏதோ ஒரு புள்ளியில வந்து 2 பேர் ஒன்னா இணைஞ்சா மட்டும்தான் அடுத்த வரக்கூடிய தேர்தலுக்கு கட்சி வந்து ஒரே கட்சியா செயல்படும் நினைக்கிறேன். அன்புமணி ராமதாஸ் அவங்க தாயாரை சந்திச்சார் இல்லையா, சரஸ்வதி அம்மாவை சந்திச்சு 90 பூசிக்கிட்டார் ஆசீர்வாதம் வாங்கி. அப்போ ஒரு விஷயத்த மைனூட்டா கவனிச்சிங்கன்னா தெரியும், செப்பலை கூட வீட்டுக்குள்ள செப்பல் போட்டிருக்காங்க, அந்த செப்பலை கூட கலட்டி போட்டு தான் வந்து அவங்கள்ட்ட 90 பூசிக்கிறாரு. அப்ப என்ன மெசேஜ் சொல்ல வர்றாருன்னா, இப்படி நான் தாய் மீது அன்பா இருப்பேன், நானா பாட்டில விட்டு வீசினேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அதுல இருக்கிறதாக சொல்லப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு என்ன சந்தேகம்னா, இதெல்லாம் ஓகே 2 பேர் சேர்ந்துடுறாங்கன்னு வச்சுங்க, எனக்கு ஒரு 3 டவுட் இருக்கு. அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ்னு அவர் சொல்லுவாரா அல்லது அன்புமணி ஆறுன்னு போட்டுப்பாரா? 2வது டவுட், இந்த வீட்டுல வச்சு இந்த ஒட்டு கட்டும் கருவி யாருதான் வச்சா, அதனுடைய பின்னணி என்ன? ஏன்னா அதை எடுத்து 10 நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் வேற போட்டுக்கணுங்கிறாங்க, அதெல்லாம் என்ன சார்ஜ் போடுறது தெரியல. அதெல்லாம் அப்ப அந்த நபர் யாரு? அதை ராமதாஸ் கண்டுபிடிச்சிருன்னு சொன்னாரு, கண்டுபிடிச்சாரா? இந்த தரப்புல அன்புமணி தரப்புல அட்வொகேட் பாலு போன்றவர்களும் போயிட்டு இதுல போலீஸ்ல சொல்லியிருக்காங்க கண்டுபிடிக்கணும்னு. உண்மையில யாரு என்னங்கிறது எப்ப கண்டுபிடிப்பாங்க? அது ஒண்ணு. 3வது, இப்ப இதெல்லாம் சரி, உங்க 2 பேரையும் நம்பி கீழே தொண்டர்கள் கத்திட்டு கிடந்தாங்கல்ல, இப்ப அருள் போன்றவர்கள் மிக ஆவேசமா ராமதாஸுக்கு சப்போர்ட் ஆகும், இந்த பக்கம் திலகபாமா போன்றவர்கள் அன்புமணிக்கு சப்போர்ட் ஆகும், மிக பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களோட நிலைமை எல்லாம் என்ன ஆகும்? இப்ப 2 பேரும் இணைஞ்சிட்டாங்கன்னா அந்த ஒரு நெருடல் இயல்பாகவே இருக்கும் இல்லையா? ராமதாஸ் வந்து திலகபாமா தன்னை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கோவம் இருக்கும், அரசியல நெருடல் இருக்கும், அப்புறம் சேர்ந்துக்குவாங்க. இல்ல அது வந்து தனக்கு ஈக்குவலான தலைவர்கள் அப்படி பார்ப்பாங்க. தன்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டவங்க தனக்கே எதிராக இருந்துட்டாங்க, காரணம் என்னோட வயசாயிடுச்சுன்னு நினைச்சுதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் அவருக்கு இருக்கும். அன்புமணி ராமதாஸ்க்கு என்ன இருக்கும்? நம்மளை மீறி அப்பா சொல்றதை கேட்டுட்டு அருள் போன்றவர்கள் எல்லாம் பேசிட்டாங்களே அப்படிங்கிற கோபம் அவருக்கு இருக்கும். இதெல்லாம் ஃபியூச்சர்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற அந்த கோபம் இருக்கும். அந்த கோபத்தை வந்து அப்பா மீது காட்ட முடியும், அருள் மீது காட்டுவாரான்னு சொல்லிட்டு தெரியல. 2வது, அப்பா கிட்டே அடங்கி வந்துட்டோம், இதுக்கெல்லாம் எதிர்த்து தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு மனநிலை கூட வந்துடலாம் அவர். ஆனா இந்த மாதிரி ஒரு கீரல் விழுந்து மறுபடியும் இணைந்தாங்கன்னா அது நீண்ட காலமாக இணைந்து இருக்கிற மாதிரியான வரலாறு கிடையாது. அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டாலுமே அதுதான் இப்ப பாக்குறோம். அது மாதிரி நிறைய கட்சிகள்ல அப்படி வேண்டா விருப்பா தான் இணைந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வேற சில அதிருப்திகள் வரும்போது அது இன்னும் அதிகமாகி அது பெரிய ஒரு கீரலை பிளவு ஏற்படுத்தும். அந்த பிளவு ஏற்படுறதுக்கு இந்த ஒரு பிளவு காரணமா இருக்கும். ஆல்ரெடி பிரிஞ்சுட்டோம், நம்ம அப்பவே வந்து நமக்குள்ள ஒட்டலன்னு தான் பிரிஞ்சோம், மீண்டும் வந்து ஒட்ட வச்சாலும் இது நிலைக்காதுன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு பிளவு ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது முதல்ல இணைவாங்க அப்படிங்கிறது பெரும்பாலானவர்கள் சொல்லப்பட்டு வருது. கிட்டத்தட்ட பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், வந்து 90% 2 மனங்களும் இணைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அந்த 10% என்ன நடக்கும் அப்படிங்கறத வச்சுதான் அடுத்த ஒரு நாட்கள்ல அரசியல் நகர்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பார்க்கலாம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தாவேக்காரங்க காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா ஒரு உறுதிப்படாத தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, காங்கிரஸ் தொடர்ந்து பல தேர்தல்களா திமுகவோட தான் தமிழ்நாட்டில் நிற்கிறாங்க இல்லையா, கூட்டணி திமுகவோட தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதுலதான் அவங்களுக்கு வந்து கணிசமான இடங்களும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க இல்லையா. இப்போ வந்து காங்கிரஸ் தலைவர்களும் சரி, விஜய் கட்சியை சேர்ந்த சிலரும் வந்து மறைமுகமா பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வைக்கக்கூடிய கண்டிஷன்களை திமுக வந்து ஏத்துக்கல அப்படின்னா அப்படியே திமுகவை கட் பண்ணிட்டு விஜயோட சேர்ந்துடலாமா அப்படின்ற ஒப்பீனியன் போயிட்டு இருக்கிறதா காங்கிரஸ்குள்ள சொல்றாங்க. ஏன்னா காங்கிரஸ் தான் வந்து ஒரு மிக முக்கியமான கட்சி, தேசிய கட்சி, மாநிலத்தில் திமுக கூட்டணியில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பல தேர்தல்களா வந்து அதிக இடங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கட்சி. இப்போ திமுக கூட்டம் எல்லா கட்சியும் எதிர்பார்க்கறாங்க அதிக இடங்கள் வந்து, ஆனா காங்கிரஸ் வந்து இன்னும் அதிக இடங்கள் எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி பட்சத்துல அதிக இடங்கள் தரல, அது மட்டும் இல்லாம பல கண்டிஷன்ஸ்களை வந்து திமுக தலைமை ஏத்துக்கல அப்படின்னா நமக்கு இன்னொரு ரூட் வச்சுக்கிறது இப்ப சேஃபா இருக்கும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஃபீல் பண்றதாவும், இன்னொரு ரூட் வந்து பனையூர் நோக்கி போறதாவும் சொல்றாங்க. இப்ப எல்லாருக்குமே விஜய் வந்து இன்னொரு ரூட்டா தான் இருக்காரு. ஓபிஎஸ்ல இருந்து பலருக்குமே, ஓபிஎஸ்மே என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியேறி விஜயோட சேருகிறார் அப்படிங்கிற மாதிரியான அரசியல் சொல்லிட்டாரு. அப்படிங்கிற அரசியல் தான் சமீப நாட்களா பேசப்பட்டு வருது. ஓபிஎஸ்மே அதை பிரதானப்படுத்தி தான் அரசியல் பண்ணிட்டு வர்றாரு. உள்ள பேசுற எல்லாத்தையும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றது. விஜயோட கூட்டணிக்கு சேருகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் சிம்டம்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது இல்லையா. இந்த நேரத்தில் காங்கிரஸ் தொடர்ந்து சொல்லிட்டு தான் வருது. இப்ப சட்டமன்ற குழு தலைவராக காங்கிரஸ் சார்பாக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் அவர் சில தினங்களுக்கு முன்பு சொன்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம இங்க பொருத்தி பார்க்கணும். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து நிறைய
தொகுதிகள் கொடுக்கணும் திமுக, எத்தனை நாட்கள் தான் இப்படியே போட்டிடுறது அப்படின்னு அவர் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். அதற்கப்புறம் காங்கிரஸ்ல செயற்குழு கூட்டம்லாம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் கலந்துகிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலரும் திமுகவை மிக கடுமையா விமர்சிச்சிருந்தாங்க. இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம இதே சீட்டுக்கு இருக்கிறது, நம்ம எப்ப 50-60 போனதான் நம்ம வந்து கட்சியில அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். நம்ம ஒன்றும் சாதாரண கட்சி கிடையாது, நம்ம இங்க ஆண்ட கட்சி, ஆல்ரெடி பல முறை நம்ம ஆட்சியில் இருந்திருக்கோம், நம்மளை வீழ்த்தினதே திமுக தான், நம்ம அது கூட கூட்டணி போறோம்னா தேர்தல் ரீதியான உடன்பாடா இருந்தாலும் நம்ம வளரணும், அதற்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணணுங்க அப்படின்னு செயற்குழு கூட்டத்திலாம் பேசியிருக்காங்க. அதற்கு அடுத்துதான் அவங்க வந்து மும்பையில இங்க தமிழக மேலிட காங்கிரஸ் பொறுப்பாளராக இருக்கக்கூடியவரோட சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. தாவேகா நிர்வாகிகள் சிலர் வந்து அங்க பேச்சுவார்த்தை நடத்தினா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவருக்கு தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் நெருக்கடி கொடுத்திருக்காங்க. விஜயோட போவோம், விஜயோட போனோம், அடுத்த அலையன்ஸ் போனோம்னா நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, திமுகனா நம்மள ஒரு 20-30 சீட்டுக்குள்ள சுருட்டிடுவாங்க, அது காங்கிரஸ் வந்து விஜய் கூட போனுச்சுன்னா ஒரு 50-60 சீட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுல கண்டிப்பா நமக்கு 40 எம்எல்ஏ வச்சு வருவாங்க, அது மட்டும் இல்லாம கேரளாவில் விஜய்க்கு ஃபேன் பேஸ் ரொம்ப நிறைய இருக்கு, அங்க போனா நம்ம அதையும் நம்ம வாக்கு அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நிறைய கோணத்துல சொல்லியிருக்காங்க. வேணுகோபால் சொல்லியிருக்காரு, இப்போ வந்து ராகுல் காந்தி ரொம்ப பிஸியா இருக்காரு இந்த பீகார் எலெக்ஷன்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அவர்கிட்ட பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு இருக்காரு. ஆனாலும் இது வந்து அரசியல்ல எந்த வகையில அதுல நடைமுறை சாத்தியமாகும் அப்படிங்கறதும் கேள்வி எழுப்பி இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தியும் முதல்வர் மு க ஸ்டாலினும் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு வராங்க, அண்ணன் தம்பின்னு சொல்லிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் அரசியல் களத்துல வெற்றி தான் முக்கியம் இல்லையா ஒரு கட்சிக்கு. அந்த அடிப்படையில காங்கிரஸ் சிந்திக்கிறத தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒருவேளை காங்கிரஸ் அந்த நிலைப்பாட்டை எடுத்துச்சுன்னா அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸினுடைய மிக பலமான ஒரு தோழரா இருக்கக்கூடிய திமுகவை அது இழக்க நேரிடும் அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காங்கிரஸ்க்கு வந்து இந்தியா முழுக்கவே பல கட்டங்களில் தோல்விதான் கிடைச்சிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், பல மாநில சட்டமன்ற தேர்தலாகட்டும் தோல்விதான் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் தான் டீசென்டான நம்பர்ஸ் அவங்க வச்சிருக்காங்க இல்லையா. நம்ம எம்பிஸ் ஆகட்டும், எம்எல்ஏஸ் ஆகட்டும், இங்க திமுக கூட்டணியோட தொடர்ந்து பயணிக்க போய் தான் அந்த வெற்றி வந்து அவங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கு. இப்படி இருக்கிற சமயத்துல இங்க கிடைக்கக்கூடிய வெற்றியும் அவங்க வந்து கெடுத்துக்க போறாங்களா? ஏன்னா விஜய் கூட கூட்டணி வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்ல. விஜய் வந்து அரசியல் கட்சி விட்டனால இந்த அரசியல் கட்சி கூட்டணி வைக்கலாம். ஆனா விஜய் வந்து ஒன்னும் ப்ரூவ் பண்ணல. இன்னும் பல சோதனைகள்லாம் இருக்கு இல்லையா, இன்னொரு டெஸ்ட் பண்ணவே இல்லை. அந்த சர்ஃபேஸ் வந்து எப்படின்னு தெரியாது, அவரோட ஆதரவு எப்படி இருக்கு. அவங்க கட்சிக்காரன் சொல்ற மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு பெரிய வாக்கு வங்கியை வந்து விஜயால நிலைநிறுத்த முடியுமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்க சமயத்துல தான் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரோட அரசியல் நிலை என்னன்னு சொல்லிட்டு அவர் ப்ரூவ் பண்ண முடியும். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியை வந்து ப்ரூவ் பண்ணாத ஒரு கட்சியோட கூட்டணி வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கணக்கே வந்து இங்க பெருசா கேள்விக்குறியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து தமிழ்நாட்டில் திமுகவோட நின்று ஜெயிச்சிட்டு இருக்கிற ஒரு கட்சி வந்து இனிமேல் திமுக வேண்டான்னு சொல்லிட்டு ஒரே அடியா உதிரை போட்டு வர முடியாது அவங்களால. தேசிய தலைமைக்கு வந்து தமிழ்நாட்டை ஜெயிக்கிறாங்க எதுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருக்கலாம். ஏன்னா பல இதெல்லாம் தோக்குறோம், நம்ம கர்நாடகாவில் ஜெயிச்சு வந்தாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா பல மாநிலங்களும் தொடர்ந்து தோக்குறதுனால தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கும். அந்த வெற்றி வந்து எதுவும் நமக்கு தடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த மனநிலை இருக்கக்கூடிய அங்க இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கிற சமயத்துல எப்படி வந்து இங்க காங்கிரஸ் சொல்ற மாதிரி விஜயோட கூட்டணி வைக்கிறது அவங்க சம்மதிப்பாங்கன்றது ஒரு பெரிய கேள்விதான். ஆனா ரொம்ப நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்த கிட்ட இதே கேள்வியை முன்வைக்கிறாங்க, விஜயோட கூட்டணி சேருவீங்களா அப்படின்னு கேட்டப்ப அவர் இல்ல தாவேகாவோட காங்கிரஸ் கூட்டணி போகாதுன்னு உறுதியா சொல்லிட்டாரு. இப்ப இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, நாங்க அதை கெடுக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டாரு. அதனால இது வந்து தேவையில்லாத யூகம்னு ஒரு பக்கம் பேசப்பட்டாலும் நிறைய சந்திப்புகள் நடந்துட்டு இருக்கு. மும்பைல ஒன்று நடக்குது, இது மாதிரி பல இடங்கள்ல விஜய் கட்சி சேர்ந்தவர்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களும் பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா ஜானோ ராக்கியசாமி மூலமாக இந்த பேச்சுவார்த்தைகள் அங்கங்க நடத்தப்படுது அப்படின்லாம் கருத்துக்கள் சொல்லப்படுது. இது எல்லாமே காங்கிரஸ் திட்டமிட்டு செய்தா அல்லது இயல்பா செய்யும் பொழுது இப்படிலாம் வருதா அப்படிங்கிற பேச்சுகளும் எழும்பி இருக்கு. என்ன இருந்தாலும் காங்கிரஸுக்கு இந்த தேர்தலில் ஒரு பெரிய வாய்ப்பு விஜய் திறந்து விட்டுருக்காரு அப்படிங்கிற கருத்துக்களும் சொல்லப்படுது. நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிறது இப்படி எல்லாம் நடந்திருக்கு பாருங்களேன். திருவள்ளுவர் நடத்திட்டாங்க. அதாவது திருவள்ளுவர் புதுசா ஒரு குறள் எழுதி வச்சிருக்காரு, அல்லது எழுதினதை இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. 1331வது குறள் வெளியிட்டு இருக்காங்க. ஆளுநர் மாளிகையில அந்த குறள் வெளியீட்டு விழா நடந்திருக்கு. என்னப்பா எனக்கே தெரியல, அப்படி திருவள்ளுவர் சாக்கா எழுதி நின்றா இருக்க முடியல. என்னடா பார்த்தா என்ன பிரச்சனைன்னு பார்த்தா மருத்துவர்களுக்கான ஒரு விழாவை கவர்னர் மாளிகை நடத்துது. அதுல உங்களுக்கு ஷீல்டு கொடுக்குறாங்க. அந்த ஷீல்டுல ஒரு அழகான திருக்குறள் அழகு, செருக்கறிந்து சீர்மை பயக்கும் மறுப்படு மண்ணுஞ்சொல் மேல் வையப்பட்டு. யார் எழுதியிருக்கா? திருவள்ளுவர். கீழே பிராக்கெட்ல திருக்குறள் 944. இது போடாம இருந்துட்டு யாருக்கு சந்தேகம் வந்திருக்காது. இவ்வளவு டீட்டெயிலா பண்ணிருக்காங்க. இந்த குறள் என்னதான் பொருள் நிறைய பேர் போய் தேடி இருக்காங்க. குறளே இல்ல. 1330 இந்த குறள் இல்ல. அப்ப இது எங்க எழுதிங்க? யார் இந்த திருவள்ளுவர்? புதுசா இருக்காரு. இது வரைக்கும் திருக்குறளுக்கு காவி கலர்ல அடிச்சிட்டு இருந்தீங்க. அப்புறம் திருவள்ளுவர் வந்து சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுவாருன்னு ஆளுநர் சொன்னாரு. அப்புறம் தேசிய கல்விக் கொள்கையை திருக்குறள்ல தான் எடுத்தாங்கலாம் சொன்னாரு.
நான் வந்து திருக்குறளோட திருவள்ளுவரோட பெரிய பக்தர்னு சொல்ற பிரதமர் மோடியினுடைய கீழே இருக்கக்கூடிய இப்படியெல்லாம் ஆளுநர் வந்து இப்படி செய்யலாமா அப்படின்லாம் கேள்வி எழுந்திருக்கு. தமிழர்களை அவமதிக்கும் செயல் இது. ஒண்ணு தெரிஞ்சதை பண்ணுங்க, தெரியலன்னா தெரியலன்னு விட்டுருங்க. அது ஏதோ ஒண்ணு எழுதிட்டு கீழே ஏன் திருக்குறள் போட்டுக்கணும்? அப்ப எதை சொல்ல வரீங்க? அதிகாரம் எல்லாம் போட்டு செக் பண்ணாத மாதிரி குரலே இல்ல. இது ஒரு அபிஷியலான ஒரு ஃபங்க்ஷன்ல இதை பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. 1331வது குறளா அது அப்படிங்கிற சர்ச்சையும் கிண்டலும் நல்ல வேளை திருவள்ளுவர் இல்ல, இருந்தார் அப்படின்னா எவ்வளவு கோவப்பட்டிருப்பாங்க. இதுல தப்புன்னு உணர்ந்துட்டாங்க. கடைசியில உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சீடெல்லாம் திருப்பி வாங்கிருக்காங்க. சீடெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க, நாங்க புதுசா தரோம்னு சொல்லிருப்பாங்க போல் இருக்கு. எல்லாம் சீல்டு திரும்ப வாங்கப்பட்டிருக்கு. அதை எடுத்துட்டு போய் எந்த டாக்டர் இங்க காட்ட முடியாது. ஆமா, இது சீல்டு இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கீழே குரல் புதுசா இருக்குன்னு சொல்லி குழம்பி இருப்பாங்கல்ல. ஆமா, பாவம் திருவள்ளுவர். அவரது திருக்குறள் நிறைய பேர்ட்ட சென்று சேரணுங்கிற நோக்கத்துல தான் ஆளுநர் பண்ணிருப்பாரு நம்புறோம். ஆனாலும் இந்த மாதிரி வேலைகளை கொஞ்சம் கவனமா பண்ணணும் அப்படிங்கறதா வேண்டுகோளா இருக்கு. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். பத்தி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.